இலங்கையில 14 வயசு பொண்ணுகிட்ட மௌலவி ஒருத்தர் தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு பரவலா எல்லாராலையும் பேசப்படுது. அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த நியூஸ் வெளியானதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பேசுறத பார்க்கக்கூடியதா இருக்கு. என்ன மாதிரின்னா, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி முழு சமூகத்தையும் குத்தம் சொல்லிக்கலாம், ஒரு மதகுரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி முழு மத குருக்களையும் தப்பு சொல்லிக்கலாம்னு சொல்லி பௌத்த பிக்குட விஷயத்திலையும் ஹேமரத்ன தேருடைய விஷயத்திலையும் இதைத்தான் நாங்க சொன்னோம். ஒரு மதகுரு தப்பு பண்ணிட்டாரு, பௌத்த மதகுரு தப்பு பண்ணிட்டாருங்கிறதுக்காக எல்லா தேரர்களையும் நம்ம என்ன செய்யலாம், தப்பு சொல்லலாம், அந்த சமூகத்தை தப்ப சொல்லலாம், எல்லா சமூகத்திலையும் இந்த தப்பு நடக்குதான்னு சொல்லுவது. ஆனா இன்னைக்கு இன்னொரு விஷயம் வந்திருக்கு. இந்த மௌலவியே இல்லையா, அவர் மதரசாவில் 2 வருஷம் ஓதினாராம், அவர் மௌலவியே இல்லையா, சாதாரண ஒரு மனுஷன் தான் சொல்லி இந்த இடத்துல இப்படி ஒரு செய்தியை பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பிளே பண்றேன். இதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த ட்ரெஸ் போட்டா ஜமாத்தா தான் நீக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. நீங்கள் இவங்க 2 பேரும் யாருன்னு நமக்கு தெரியல. ஆனா இவங்க சொன்ன விஷயம் உண்மை. ஏன்னா இவங்க அந்த விஷயம் சொன்ன நேரத்துல நிறைய பேர் அவங்களோட கமெண்ட்டுக்குள்ள கோபப்பட்டெல்லாம் பேசியிருந்தாங்க. ஆனா அவங்க சொன்ன விஷயம் உண்மை. என்னடா உண்மைன்னு தானே கேட்குறீங்க. முதலாவது, இந்த தாடி வச்சு, பெரிய தாடி வச்சு, தொப்பி போட்டு, ஜுப்பா போட்டிருந்தா மௌலவி என்கிற ஒரு தோட்ல இருந்து நம்மளோட முஸ்லிம் சமூகம் வெளியே வரணும். ஏன்னா அந்த தோட்ல நம்ம இருக்கிற வரைக்கும் வழி சமூகமும் அப்படித்தான் நினைக்கும். ஸோ அந்த உடுப்பை போட்டுட்டு ஒருத்தர் தப்பு பண்ணினா முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற ஒரு மௌலவி மதகுரு பண்ணிட்டாருங்கிற ஒரு தோட்டம் வழி சமூகத்துக்கும் வரும். முதல்ல நம்ம சமூகம் அந்த தோட்டில இருந்து வெளியே வரணும். அந்த உடுப்பு போடுற ஆக்கள் மௌலவிங்கிற தோட்டில இருந்தெல்லாம் வெளியே வரணும். அப்படி உடுப்பு போட்டு அந்த ட்ரெஸ் போட்டிருந்தா தான் பள்ளியில தொழுவிக்கலாம், அந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறது தான் சொசைட்டியில் ஒரு விஷயத்துக்கு முன்னுக்காக்கலாம். அது போட்டிருக்கிறவன் 100க்கு 100 சுத்தமானவன், அவன்ல எந்த பிழையுமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறதும், அதே மாதிரி மற்ற நோமனா ட்ரெஸ் போடுறவன்லாம் ஏதோ அவன்ல ஏதோ ஒரு பிள்ளை இருக்கும், அவனெல்லாம் ஈஸியாக பள்ளியிலலாம் முன்னுக்காக்கலாம். இந்த மாதிரி தோட்டிலிருந்து நம்மளோட சமூகம் வெளிவரும். நான் அந்த உடுப்பை பிள்ளை சொல்ல வரல, அந்த உடுப்பு கண்ணியமான ஆடை இல்லை என்று சொல்ல வேணாம். ஆனால் அந்த ஆடை மட்டும்தான் கண்ணியமான ஆடைங்கிற தோட்டிலிருந்து நம்ம வெளியே வரணும். ஏன்னா இஸ்லாமிய அடிப்படை ஆடை எப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இறுக்கமான ஆடை இருக்கக்கூடாது, நம்மளோட அவுரத்தை மறைச்சிருக்கும். இதுதான் அடிப்படை ஆடை. இந்த தோட்டில இருந்து நாம வெளியே வராத வரைக்கும் மற்ற சமூகமும் இதுல இருந்து வெளியே வராது. ஸோ இந்த உடுப்பு போட்டுட்டு யார் தப்பு பண்ணாலும் மௌலவி பண்ணிட்டாரு இந்த கதை வரத்தான் செய்யும். அது அவ்வளோ ஈஸியாலாம் தடுக்க இயலாது. நான் சொன்னது யாரை அது மனசை புண்படுத்திட்டு தயவு செஞ்சு மன்னிச்சு கொடுங்க. இது யார மனசையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை. நம்ம சமூகம் இந்த தோட்டிலிருந்து வெளியே வரும். நான் ஆல்ரெடி டாக்டர் ரைஸ் ஹொத்பால கோட் போட்டுட்டு ஹொத்பா செஞ்ச விஷயத்துல கூட நான் அந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தேன். திரும்பவும் இப்பயும் அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன்.